விஜயும் நம்ம காவேரியும் வந்து சந்திச்சு பேசுகிறத வந்து மாமி பார்த்துடுறாங்க. மாமி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரியை கூப்பிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, சும்மா வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, அது நல்லது கிடையாது, தேவையில்லாத பிரச்சனையில் வந்து சிக்காத, அந்த பையன்கிட்ட நீ பேசுகிறது உன் அம்மா பார்த்தாங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. எதுக்காக விஜய்கிட்ட பேசினா இவங்களுக்கு ஆக மாட்டேதுன்னு தெரியல, இவங்களுக்கு செம பொறாம தான், இவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாமல் இவங்கக்கிட்ட நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன காவேரி, என்ன புலம்புற மனசில் அப்படின்னோடனே எனக்கு திட்டணும் போல தோணுதா? அப்படிலாம் இல்லை மாமி, நான் சும்மா சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் தேவையில்லாத எங்கள் அம்மா கிட்டே ஏதாவது போட்டு கொடுத்துடாதீங்கன்னு. நான் ஏன்ப்பா போட்டு கொடுக்க போகிறேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவ ஏன் இப்படி இருக்கான்னு ஒன்றும் புரியலையே, இவங்க வீட்டில் எல்லாருக்குமே விஜய் பார்த்தா பிடிக்கல, ஆனால் இவன் மட்டும் விஜய்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காளே, இது என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி வந்து ஒரே குழப்பத்திலே இருக்காங்க, யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட தாலி எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து மாமி பார்த்துடுறாங்க. என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா காவேரி, சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. மாமி, நாங்கள் இப்போ தானே இந்த ஏரியாவுக்கு வந்தோம், உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னோடனே, இல்லை காவேரி, உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிருக்கேன், உனக்கு கல்யாணம் ஆனது தெரியவே தெரியாது, எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆம்பளை எங்கே இருக்கான் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அது வந்து வந்து அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல வராங்க. உடனே வந்து அவங்க அக்கா வந்துடுறாங்க. வீட்டுக்காரரு வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்றாங்க. ஆமாம், ஆமாம் வெளிநாட்டில் தான் இருக்காரு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, எப்போ வருவார், நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஃபோட்டோஸ் எதாவது இருந்தால் கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்புறமா காட்டுறேன் மாமி, நீ வாடி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. என்ன இவங்க வீட்டுக்காரோட ஃபோட்டோ தானே கேட்டேன், அதுக்கே எப்படி கூட்டின்னு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு மாமி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வீட்டில் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நர்மதா வந்து பெரிய பொண்ணாயிடுறாங்க. எல்லாருக்குமே ஒன்றும் புரியல, என்னடி பண்ணுறது, இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, இங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு தண்ணி ஊற்றிடுவோம் முதல்ல நர்மலாக்கு, அப்புறமா சடங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம கங்காவும் அதுக்கப்புறம் காவேரி வந்து மாமி கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. மாமி, இங்கே இருக்கிற ஒரு 4 பேர் மட்டும் கூப்பிட்றீங்களா, லேடிஸ் ஒரு 5-6 பேர் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிலாம், நர்மதா அது மாதிரி பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படின்னோடனே, அப்படியா, முதல் தண்ணி அத்தை தான் ஊற்றணும், அத்தை வரலையா அப்படி சொல்லிவிட்டுருக்கோம் மாமி, வந்துடுவாங்க அப்படின்றாங்க. ரொம்ப நல்லது நல்லது, ஆனால் குட்டி பொண்ணாக இருந்தா அவள் போய் இந்த மாதிரி ஆயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நான்லாம் ஆளுங்களை கூப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தேங்க்ஸ் மாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம காவேரி வந்து கங்காவும் இதை பார்த்துட்டு விஜய்க்கு ஒன்றும் பொருளை, இவங்க 2 பேர் எதுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாமிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நர்மதா பெரிய பொண்ணு ஆகிட்டா அம்பி உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து அப்படிங்களா அப்படின்றாங்க. ஆமாம், சரி, இதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னோடனே, தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் மாமி, நான் தெரிஞ்சுக்கக்கூடாதா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, மாமக்கார யாராக வந்தார்னா அதில் வந்து சில சடங்குகள்லாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து தட்டெல்லாம் வைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய சீரெலாம் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்படியா, நானும் மாமா தானே, நான் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிங்க மாமி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் இந்த அம்பி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மாமி. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சடங்கு எல்லாமே பண்ணுறாங்க. தண்ணி ஊற்றி வந்து நம்ம நர்மதாவை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நர்மதா ரொம்ப அழகாக இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்ணு, பெரிய மனுஷி மாதிரி இருக்கால அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சு மகர்றாங்க. நம்ம வந்து சாரதா அடுத்த பாட்டியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நலுங்கெல்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சரி, யார் யார் என்னென்ன வாங்கியிருக்கோ எல்லாம் கொடுங்கன்னு சட்டப்பாவடை அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வச்சு வந்து நம்ம கக்காவுக்கு குபரணம் கொடுக்குறாங்க. அடுத்து வேறு யாருமே கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அங்கே வந்து நிற்கிறாரு விஜய். விஜய் வந்து எல்லாமே வந்து தடபுடலாம் எல்லாமே எடுத்துகிட்டு வராரு. பேண்டு பாதியில் ஒரே சவுண்டாக இருக்குது, ஒன்றும் புரியாமல் எல்லோரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து அவ்வளோ சீர் எடுத்துகிட்டு வராரு நர்மதாக்காக. நர்மதாவுக்கு ஒன்றுமே புரியல, எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து சீர் எடுத்துகிட்டு தாத்தாவும் கூடவே வராரு. எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. தாத்தா வந்ததால் காவேரி வந்து ஓடி போய் தாத்தா அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, அதிர்ச்சியாக இருக்குது. என்ன விஜய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நர்மதா பெரிய பொண்ணு ஆகிட்டாலம்மா, எங்கள் வீட்டு சார்பாக சீர் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கோம் தாத்தா சொல்கிறாரு. இப்போல்லாம் அதெல்லாம் எதுக்கு, இங்கேருந்து முதல்ல போக சொல்லுங்கள், இதெல்லாம் வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி தாத்தா கிட்ட போய் நான் சொல்ல முடியாத அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இங்கே பாருடி, செய்ய வேண்டியதை செஞ்சு தான் ஆகணும், அவனும் ஒரு மாமா தான், அதனால் அவன் செய்கிறான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சாந்தியை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. சாரதா, நீ அமைதியாயிரு, சும்மா ஏதாவது சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விடாத, எப்படினாலும் அவன் தான் இந்த வீட்டு மருமக, நீ கோபமாக இருந்தாலும் ஏற்றுக்கலனாலும் சரி, அவன் செஞ்சு தான் ஆவான், அவன் என் பையன் செய்யும்போது அவன் செய்யக்கூடாதா அப்படி சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் விஜய். காவேரி வந்து அப்படியே வந்து ஒன்றுமே புரியாமல் அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க விஜயை.